சுந்தர்சி என்ன டவு சொல்கிறேன்னு நின்றுருக்கீங்க? உங்களால முடி வெட்ட வந்தாரு. பசிச்சிச்சு, நான் டீ குடிக்க வரேன்னு இங்கிட்டு கலந்துக்கிட்டேன். கேட்டேன், என்ன ஆள் இங்கிட்டு வரவே மாட்டேங்கிறாரு, பிஸியாக இருக்காரா அப்படின்னு. போனாரு, இங்கிட்டலாம் வந்தாரா, என்ன வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு. பையனோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. என்ன அடுத்த படம் என்ன படம் படலான் இருக்கீங்க? குஷ்பு எப்படி இருக்காங்க? என்ன யாரோ கல்யாணத்துல எல்லாம் வந்து பயங்கரமா கெட்டப்லாம் போட்டுருந்தீங்க. என்ன அது இன்னைக்கு யாரு கல்யாணம்? கல்யாணம் இல்லை, கிரக பேசும். கிரக பேசுமா? மாப்பிள்ள மாதிரி சுத்திட்டு இருக்காரு ஸ்டேட்டஸ்ல. ஃபேமிலியா ட்ரெஸ் அடிச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் இல்லப்பதா வேற ஏதோ போச்சு. நான் பிரேக்ஃபாஸ்டே தானா? சம்சா தானா? சம்சா வெளியே போனோம். எங்கே முடிவெடுத்து இருக்காருன்னு கேளுங்க. அந்த கடைக்கு நம்ம சிறப்பு விஜயம் பண்ணுவோம். தலைக்கு மேலே விலைன்னு வாங்கல, அதான் அது. தலைக்கு மேலே வேலை இருந்தால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இப்போ எந்த கடைன்னு தெரியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த அங்கே தான் இந்த இதுக்கு பின்னாடி ஒரு கடை இருக்குல்ல, அங்கே தான் போவார். அந்த கரண்டிக்கு எதிர்த்த மாதிரி ஏதோ ஒன்று கடை இங்கே இருக்கு. இந்த சார் ஹலோ, தமிழ் சந்தையில் என்ன வாங்கணும்? இங்கே கார்த்தி வந்தார், அவர் கூட தான் வந்துட்டு இருக்கேன். எங்கே இருக்குன்னு கேட்டேன். அதான் தமிழ் சந்தை. ஆமாம். என்னாச்சு? ஹேர் கட் பண்ணியிருக்காரு. சரி, என்ன தோணுச்சோ தெரியல, திடீர்னு அந்த மாதிரி ஒரு புது ஹேர் கட்டை ட்ரை பண்ணியிருக்காரு. வெயிலுக்காக பண்ணியிருப்பார், சம்மர் கட்டுன்னு பண்ணியிருப்பாரு. இல்லையே, வெயிலுக்காக பண்ண மாதிரி தெரியலையே. வெயில்னா சம்மர் கட்டுன்னா பண்ண மாதிரி இருக்குது. வெயிலுக்காக பண்ணல, ஸ்டைலுக்காக பண்ணியிருக்காரு. சம்மர் கட்டுனா ஜீரோ பண்ணணும். அவர் ஜீரோ பண்ணலையே, அவர் ஏதோ டெய்லாம் வச்சு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்தோன்னா ஒளிஞ்சிக்கிட்டாரு, வரமாட்டார் வெளியில். அந்த இடத்துல கேமரா முதல்ல உள்ளே எப்போ தான் வருவேன்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. ஏற்கனவே 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ஒரு நாள் ஆனாலும் வரமாட்டான் அப்படிங்கிறாரு. நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சு அவர் 2 அடி பின்னாடி எடுத்து வைக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருந்தா இன்னைக்கு ஃபுல்லாக ஆகுன்னு நினைக்கிறேன் அவர் பிடிக்கிறதுக்கு. அவர் ஸ்டைலில் காட்டுறதுக்கு ஒத்துக்கிறேன் சொல்கிறாரு. அவர் வர மாட்டாராம்மா? அதான் என்னன்னு தெரியல, எதுக்கு நம்ம அவரை வர சொல்கிறாரு. நிபந்தனையோட வர சொல்லியிருக்காரு. வருவேன், இந்த ஃபோட்டோ யாரும் என்னை கவர் பண்ணக்கூடாது. அவர் மட்டும் என்னை வந்து எடுத்து வீடியோவில் வச்சு ஸ்டேட்டஸில் வைப்பாராம். இப்போ நான் போகிறேன் நம்ம சேனலில், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், அவருக்கு எத்தனை ஃபேன்ஸ் ஃபாலோவர். ரோட்டில் நடக்கிறப்ப சார் நீங்கள் தானே சார் வந்து உங்கள் ஹேர் கட் எங்கே கட் பண்ணீங்க, உங்கள் மண்டையை கொஞ்சம் காட்டுங்க சார். இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு கேளுங்க அவர்கிட்ட. கண்டிப்பாக வந்தோன்னே கேட்பேன். இல்லையா பயந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூச்சப்பட்டு உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காரு. வருவார்னு நினைக்கிறேன். தமிழ் மாட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு. மனுஷன் வர்றாரு. புதிய மனிதா பூமிக்கு வா. முடிவெட்டதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல. ஆக்சுவலி அந்த தூரத்தில் ஒரு பழைய ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ நான் போடுறேன், முடிஞ்சா என்னோட எடிட்டர்கிட்ட சொல்கிறேன். நான் வந்துட்டு இருக்காரு. என்ன பண்ணிருக்கீங்க? என்னது இது மண்டையில்? அழகான ராஜ். என்னங்க இது? ஹலோ, நீங்கள் ஒரு நினைச்சேங்க. ஆனா நிஜமாவே அப்படிதான் பண்ணிட்டு நான் கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் பாருங்க. இந்த அழகிய மண்டை இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் பியர்டோ பார்பர். இங்கே ஒரு கடை இருக்குது, டிஸ்கவரி ஸ்ட்ரீட் 1ல். இந்த கடைக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகிய கட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, காலையில் வந்தோடனே ஒரு மோட்டிவேஷன். டோன்ட் கிவ் அப், ஸ்டே ஸ்ட்ராங், லெஜெண்டரி டிவிஷன், அத்லெட் டிபார்ட்மெண்ட் என்ன எழுதியிருக்காரு. அத்லெட் டிபார்ட்மெண்ட் தான் நம்ம எல்லாம் ரன்னிங். எப்படி ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க வாடியை? அதுக்கு என்ன நீங்கள் பண்ணுறது? எக்ஸசைஸ்லாம் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. உங்களை பார்த்தோன்னே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஆச்சு. அதுக்காக தான் வந்து இந்த இதோட இது. கையில் பெரிய பிரேஸ்லெட், கேப்பை, முடி வெட்டுற கடை கேப் பட்டது. ஹேர் ஸ்டைல் வெளியே லீக் ஆகாமல் வேற ஏதாவது வெளியே வந்தோடனே டக்குன்னு ஹேர் ஸ்டைலை பிடிச்சி போட்டாங்கன்னா அவரும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பார் போல இருக்கு. மக்களோட ரியாக்ஷன் வரதுக்கு நம்ம கேப்பை போட்டு மறைச்சிட்டு போயிடல. அவர் என்னால் இப்போதைக்கு காட்ட முடியாது, ஏன்னா அவர் வந்து சேனலில் வரதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவார். இந்த கடையில் ஹேர் கட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 230 ரூபா. வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 நிமிஷத்தில் உங்களுக்கு கட்டி விட்ருவாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளையா? சண்டே 15 ரூபாய்க்கு பாருங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் கூறும் கருத்தை நீங்கள் கேட்கலாம். மணிக்யூர், பெடிக்யூர், மணிக்யூர் அண்ட் பெடிக்யூர்லாம் அதெல்லாம் 40, அதெல்லாம் 40, 50, 75 மசாஜ், ஹேர் மசாஜ், ஹெட் மசாஜ். வெளியில் நாங்கள் நின்று வெயிலில் இது பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஹெட் மசாஜ் கேட்குது. நவரத்னா மண்டேலையா? நீங்கள் ஒரு நாள் பாக்கெட்லேயே நவரத்னா பாட்டிலோடு சுற்றிட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், வெப்பாலை தைலம். அதாவது பார்த்தீங்கன்னா வெப்பாலை
ஆமாம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு. அது வந்து இந்த மண்டையில் பொடுகு மண்டைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். மண்டை உங்கள் மண்டை யாரும் மோந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்களின் கூந்தலில் மனம் உண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் கண்டிப்பாக இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களோட கேங்லேயும் ஒரு டீம் இருக்கும், உங்கள்கிட்டையும் இருக்கும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கவரியில் எந்த ஏரியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவர் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஹாய் மட்டும் சொல்ல மறந்துடாதீங்க. ஓகேவா? பை.